கரவலாடுகளுக்கு பின்பாக அலைந்து கொண்டிருந்த என்ன அந்த மந்தையிலிருந்து எடுத்து சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்க முடியும்னா எவரையும் மேன்மைப்படுத்த அவராலே ஆகும். தாவீது தன்னுடைய குடும்பத்தில் இளையவன். அவனுடைய தகப்பனோ அவனுடைய சகோதரர்களோ அவனை பெரிதாக நினைத்ததே இல்லை. இந்த குடும்பத்தின் முக்கியமான அந்தஸ்து என்பது அவனுக்கு ஒரு நாளும் கிடையாது, ஒருபோதும் கிடையாது. அவனுடைய வேலை வனாந்தரத்தில் இருப்பான். அந்த கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிட்டே இருப்பான். தனக்கு தெரிந்த பாடல்களை பாடுவான். தனக்கு தெரிந்த அந்த இசைக்கருவியை வாசிப்பான். அந்த நாவல வருகிற பாடல்களையும் துதிகளையும் சொல்லி கர்த்தரை புகழ்வான். அவ்வளவுதான். அவனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனை தேடி வந்த போது அவனுடைய நிலைமையே மாறிட்டு, அவனுடைய ஸ்தானம் மாறியது. பதவி அவனை தேடி வந்துச்சு, அபிஷேகம் அவனை தேடி வந்தது, ஜனங்கள் அவனை தேடி வந்தாங்க, ஐஸ்வர்யம் அவனை தேடி வந்தது. அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னையவே ஆண்டவர் இப்படி ஆசீர்வச்சு ஒரு மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனை மாற்ற முடியும். எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும்.